ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நீங்கள் ஒரு சில விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில் மாற்றுவதன் மூலம் பல முன்னேற்றங்களை அடைய முடியும். ஒரு சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அப்போ தான் பல நன்மை அடையும். இந்த கஷ்டமான சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்குமே நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே எண்ணற்ற குணநலங்கள் இருக்கும். இந்த ராசியில் புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் சரி, அது எல்லாமே தீர்வதற்கு புதன்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆமாங்க, உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான், உங்களுடைய ராசிக்குரிய கடவுள் பெருமாள் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிபாடாக பார்க்கப்படுது. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் மிதுனராசி அன்பர்களுக்காக செஞ்சுக்கிறோம். மிதுனராசி அன்பர்கள் விவேகமானவங்களாக இருப்பீங்க, சமயம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதே போல் ரொம்பவுமே அனுபவசாலிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. மன அமைதிக்காக கோவில் போகிறது, தர்ம காரியத்தில் ஈடுபடுறது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளையுமே கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழக்கூடிய நபர்கள் இந்த மிதுனராசியை சேர்ந்த நீங்கள் தாங்க. உங்ககிட்ட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். உங்களோட மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. அன்பிற்கு கட்டுப்பட்டவங்களாகவும் அன்பு செலுத்தியவங்களுக்காக எதையும் துணிந்து செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த மிதுனராசியை சேர்ந்து நீங்கள் இருப்பீங்க. சொல்லப்போனால் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற நபர்கள் யார் அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் தானே. எதையுமே முகத்திற்கு நேராகவே சொல்லிடுவீங்க. பிடிச்சவங்களோட ஆலோசனையை மட்டும்தான் ஏற்று நடப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படித்த மிதுனராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகளை எல்லாமே நீங்கள் புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடிய புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நண்பர்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். அனாவசியமாக ஏற்படுகிற கோபத்தின் மூலம் விரோதமும் அதிகரிக்கலாம். அதே போல் உங்களோட மனைவியிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. கடன் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும், கவனமாக இருங்க. சந்திர பகவானோட நகர்வு ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும். செவ்வாய் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவி பிள்ளைகளுக்காக தாராளமாக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த செலவு விஷயத்தில் எது தேவையான விஷயம், எது தேவையில்லை அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவது புத்திசாலித்தனம். உங்களுக்கு இந்த வாரம் கட்டுமான தொழில் சிறப்பாக நடைபெறும். பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். புதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். வேலை செய்கிற இடத்துல கெட்ட பெயர் வராமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. சிலர் இந்த மிதுன ராசியில் உள்ள பெண்களுக்குமே பண செலவுகள் அதிகரிச்சிருக்கும். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் சினம் வரும். அதாவது அப்படியே கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட மற்றவங்களோட செயல்கள் அப்படியே எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கோபத்தை கட்டுக்குள்ளே வைங்க. வேலை இடத்துல கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இடமாறுதல் வருவதற்கான வாய்ப்பு அமையும். சுக்கிர பகவான் இந்த வாரம் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது மாணவர்கள் சிறப்பாக படித்து ஆசிரியரோட பாராட்ட பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஜவுளி கடை உங்களுடைய தொழில் சிறப்பாக அமையுங்க இந்த வாரம். சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது நல்லா யோசிச்சுட்டு செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். மனைவி மக்களின் ஆதரவு மனதிற்கு நிம்மதியை உண்டாக்கும். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நினச்ச காரியங்களை நிறைவேற்றிக்க முடியும். வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க இந்த வாரம். கேது 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது மெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். சொத்து நிலம் சம்பந்தமான வழக்குகள் கொஞ்சம் வருங்க, அதனால் கவனமாக இருங்க. அதே போல் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு சொல்லப்போனால் இந்த வாரம் அப்படிங்கிறது பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம். வார முற்பகுதி தாங்க உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் அலைச்சலாகவும் கஷ்டமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வாரத்தின் பிற்பகுதியில் உங்களோட திறமையான செயல்களால் பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது.
உங்களை தவறாக புரிஞ்சு கொண்ட சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அன்பு பாராட்ட போகிறாங்க. ஒரு சிலருக்கெல்லாமே இந்த வாரம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் வழக்கமான நிலை தாங்க இருக்கும். சலுகைகள் எதையுமே இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சக ஊழியர்கள் கிட்ட பழகும் பொழுது மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் விற்பனையுமே கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதனால் இந்த வாரம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது இது எல்லாமே தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இந்த சமயத்தில் கடன் வாங்கிறது பெரிய சிக்கலை உண்டாக்கிடும். நீங்கள் கடன் கொடுக்கறதுமே உங்களுக்கு பற்றாக்குறையாக வந்துடும். அதனால தான் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் வாங்கிறதா இருந்தாலும் கவனமாகவும் யோசித்து செய்கிறதும் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால மனதில் ஒரு சஞ்சலம் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். கையில் காசு இல்லாத மாதிரி இருக்கும். அதுவே கொஞ்சம் கவலையை கொடுக்கும். வேலைக்கு செஞ்சு வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்திலையும் மற்றவங்க கிட்ட நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதாக அமையும். அதே போல் நீங்கள் கொஞ்சம் உங்களோட குழந்தைங்கக்கிட்டையுமே அனுசரணையாக நடந்துக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் வீட்டில் அந்த வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறதும் நல்லது. இந்த வாரம் சாதகமாக என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகளை உங்களோட திறமையால் பெற முடியும். ஏன்னா எல்லாமே கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே மாறக்கூடியதாக இருக்குது. அதனால தான் திறமையான செயல்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளுமே அமையும். நல்ல லாபமும் பெற முடியும். உங்களோட கவனமாக எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது, ஒப்பந்தத்தில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் இருக்கும் பொழுது அதற்கான சிறப்பான வாய்ப்பு உண்டாகும். இதன் மூலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும். குரு அஷ்டம மற்றும் 6 மற்றும் 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்தந்த இடத்துல உள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். குரு பகவானோட பார்வை வரும் பொழுது இருந்தாலுமே பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால இந்த வாரம் வெளிநாடுகள் சென்று பணிபுரியக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களோட திறமையால் கட்டாயம் வரும். கொஞ்சம் கவனமாக அந்த செயல்களில் ஈடுபடுறது நல்லது. மேலும் இந்த வாரம் நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, 12ல் குருவும் ராசியில் செவ்வாயும் 4ஆம் இடத்துல கேதுவும் சூரியனும் சனியும் இணைந்து இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் இருப்பது கொஞ்சம் பிரச்சனையை தரும் அமைப்புகள் அப்படிங்கிறதுனால கவனமாக உங்களோட செயல்களில் இருக்கணும். ஒரு தரத்துக்கு 2 தடவை யோசித்து உங்களோட முடிவை எடுங்க. அதே போல் ஊழியர்களிடம் நிர்வாகத்திடம் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளால் குடும்ப அமைதி குறையலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். வாகனத்தில் செல்லும் பொழுது மெதுவாக போகணும். உடல்நிலை ஒரு நாள் இருக்கிறது போல் அடுத்த நாள் இருக்காது. அதில் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரம் வெளி உணவுகளை வாங்கி உண்ணாமல் இருப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை சரியாகவும் முறையாகவும் பின்பற்றுங்க. அதே போல் புதன்கிழமை காலையும் மாலையும் பூஜை அறையில் விளக்கேற்றி நீங்கள் பெருமாளை வழிபடுறதும் நல்லது. பெருமாள் ஆலயம் சென்று உங்களோட பெயரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. புதன்கிழமை வழிபாடு பல பிரச்சனைகள் தீரவும் பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதே போல் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீர்க்கவும், ஜாதக ரீதியாக அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நீங்கள் விரும்பக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்க முடியுங்க. ஆமாங்க, ஃபோன் மூலியமாகவே உங்களோட ஜாதகத்தை கணிச்சு சொல்லக்கூடியவங்க தான். வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா எச்சரிக்கையாக செயல்பட முடியும். நான் சொல்கிற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலை சொன்னாலே போதுங்க. உங்களோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனையாக வந்துச்சு, இனிமேல் வரக்கூடிய பிரச்சனை என்ன, அது வராமல் இருக்க நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே அவங்கவுங்களுக்கு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு முன்னேறி வந்ததாக சொன்னாங்க. அதனால தான் கஷ்டப்படுற மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம். கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ உங்களோட ஜாதக ரீதியான தீர்வுக்கான இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் புதன்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வரதுமே உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தையும் வரக்கூடிய காரிய தடைகள் அனைத்துமே விலக்கப்பெற உங்களுக்கு பெருமாள் கட்டாயம் உறுதுணையாக இருப்பார். பெருமாளின் அருளால் நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நண்பர்களே,
இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.